Hello friends, welcome to our Academy channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் நம்பர் 6 அதாவது TNEBJல யூனிட் நம்பர் 6ல லாஸ்ட் டாபிக்கான கன்சூமரிசம் அதாவது தமிழ்ல நுகர்வோரியல்னு சொல்லுவோம். இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? நீங்க நம்மளுடைய அருண் அகாடமி புக்லெட் வச்சிருந்தீங்க அப்படினா அதுல பேஜ் நம்பர் 79 எடுத்துக்கோங்க. அதாவது 6th புக்லெட்ல பேஜ் நம்பர் 79 எடுத்துக்கோங்க. அதுவே நீங்க 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக் தமிழ் மீடியம் வச்சிருந்தீங்கன்னா அதுல பேஜ் நம்பர் 162 எடுத்துக்கோங்க. அதுவே இங்கிலீஷ் மீடியம் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் புக் வச்சிருக்கீங்க அப்படின்னா 161 எடுத்துக்கோங்க. சரியா? இப்ப நமக்கு கொடுத்திருக்கிற டாபிக்ல 3 டாபிக் வந்துட்டு ரொம்ப பெரிய டாபிக்ஸ்ங்க. அதாவது இந்த 6வது யூனிட்ல நமக்கு கொடுத்திருக்கிற டாபிக்ஸ்ல 3 டாபிக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பெருசு. சரியா? ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெத்தட்ஸ் ஆஃப் பிரைசிங், மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா கன்சூமரிசம். சரியா? இந்த 3 டாபிக்ல நமக்கு வந்துட்டு மேஜரா லா ஓரியன்டா, சரியா, அதாவது லெஜிஸ்லேஷன் ஓரியன்டா வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாபிக் தாங்க. சரியா? அதாவது கன்சூமரிசம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டு லாஸ் அண்ட் ப்ரிவிஷன்ஸ்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சது நம்ம 2 கொஸ்டின், அதிகப்படியா நம்ம 3 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சரியா? இப்ப இந்த டாபிக்ல குறிப்பா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரியா? இதுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோல பாத்துக்கலாம். சரியா? இப்போ வந்துட்டு லா ஓரியன்டா என்ன இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாங்களா? அதே போல உங்களை நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்றீங்க, கால் பண்றீங்க. உங்களுக்கு இமீடியட்டா என்னால ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாத போயிருது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் தாங்க. சரியா? அந்த கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ற ஒர்க், ஷெட்யூல் கொடுக்குற ஒர்க்லயே வந்து நான் ரொம்ப டைட் ஷெட்யூல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு நான் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியறதில்ல. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் லேட்டா பண்ற மாதிரி தான் இருக்கு. எதுவும் நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். சரியா? ஒன்ஸ் எனக்கு இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு இமீடியட் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சரிங்களா? நிறைய பேர் வந்துட்டு எக்ஸாம் பை பண்ணிருக்கீங்க. நாங்க எதிர்பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 பேருக்குள்ளதான் வந்துட்டு எக்ஸாம் பை பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். சரிங்களா? அதாவது கால் வந்தது அவ்வளவுதான். எனக்கு ஒரு 60-70 கால் தான் எக்ஸாம் கேட்டீங்க. சரியா? உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நானும் எக்ஸாம் பேக்குக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல ரெடி பண்ணாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 பேர், சரிங்களா, 1676 பேர் வந்துட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க. அதாவது இந்த டெஸ்ட் பேட்சுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 100 பேருக்கு நான் ஷெட்யூல் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட ½ hour ஆயிருதுங்க. சரியா? ஒவ்வொரு பேட்சுக்கும் நான் 100 பேர் போட்டிருக்கேன். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப 17 பேட்ச் வரப்போகுது. ஒவ்வொரு பேட்சுக்கும் ½ hour அப்படின்னா 17 பேட்சுக்கு எனக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுது. சரிங்களா? நான் அதுக்கான வேற ஏதாச்சும் ரெமடிஸ் இருக்கான்னு நான் பாத்துட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ ஒட்டுக்கா நம்ம ஷெட்யூல் கொடுக்க முடியும். இப்போ ஒட்டுக்கா ஷெட்யூல் கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னா சிஸ்டம் அப்படியே ஹேங் ஆயிருதுங்க. சரியா? ஏன்னா அதுக்கு மேல நம்ம டிசைன் பண்ணல. ஒரு பேட்சுக்கு 100 பேருக்கு ஷெட்யூல் கொடுக்குற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்கிறோம். 100 பேருக்கும் செலக்டிவா ஒரு பர்சன் டிக் பண்ணி பண்ற மாதிரி தான் நம்ம பண்ணிருக்கிறோம். அதனால கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? நாங்க மேற்கொண்டு அதை ரெக்டிஃபை பண்றதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அதனால இப்ப நம்ம எக்ஸாம் ஷெட்யூல் கொடுக்கணும் இல்லையா, அதுல கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 நாளுக்குள்ள நம்ம அதை ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ரெகுலரா அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும். நீங்க அதுக்குள்ள என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த புக்லெட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்க, அதை ஃபுல்லா தரோ பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த ஷார்ட் பீரியட் போதும். மேக்சிமம் நீங்க நல்லாவே படிச்சு ரிவைஸ் பண்ணலாம். சரியா? நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். கண்டிப்பா அந்த பார்ட் 3ல மட்டும் நீங்க நல்லா இப்பல இருந்து படிச்சீங்கன்னா கூட 50 மதிப்பெண்களுக்கு மேல எடுக்கலாம். சரியா? நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டான டாபிக் எல்லாத்துக்குமே சரியா வீடியோ போட ட்ரை பண்றேன். ஓகேங்களா? நீங்க அதையும் ஃபாலோ பண்ணுங்க. மேற்கொண்டு நீங்களும் என்ன பண்றீங்க, டெய்லி ரெகுலரா படிங்க. சரியா? கண்டிப்பா நம்ம இந்த எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண்களோட வேலை வாங்குறது உறுதிங்க. சரியா? அதாவது இப்பல இருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட. ஓகேவா? சரி, பாருங்க. பல்வேறு நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் நுகர்வோரின் தொடர் அழுத்தத்தின் காரணமாக மைய அரசு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 எனும் விரிவான சட்டத்தை இயற்றியது. சரியா? ஏன்னா ஏகப்பட்ட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட காரணமாக தான் என்னத்தை இயற்றினாங்க, இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரியா? சென்சிங் த ப்ரெஷர் மவுண்டிங் ஃப்ரம் வேரியஸ் கன்சம்ஷன் ப்ரொடக்ஷன் குரூப்ஸ் and consumers themselves, the central government enacted a comprehensive law called the Consumer Protection Act in 1986. என்ன நாள்ல வந்து இதை இயற்றினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 24ஆம் நாள். சரியா? அதாவது டிசம்பர் 24ஆம் நாள் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை இந்திய அரசு நிறைவேற்றியது. சரியா? எப்ப வந்துட்டு என்ஃபோர்ஸுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 15/4/1987 அன்னைக்கு தான் அமலுக்கு வந்தது. திஸ் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் 15/4/1987. சரியா? அதுக்கப்புறமே 1993ல திருத்தி அமைக்கப்பட்டது. அதாவது சில அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. இப்போ உதாரணமா
1986ல வந்துட்டு இது ஃபோர்ஸ்க்கு வந்தப்ப இதோட லிமிடேஷன் பீரியட் என்னவா இருந்தது, அதாவது நம்ம வந்துட்டு ஒரு பொருளையோ அல்லது சேவையோ வந்து டிஃபெக்டிவா வாங்கிட்டோம், அதை வந்துட்டு எத்தனை நாளுக்குள்ள இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இவங்க ஃபார்ம் பண்ண ஃபோரம்ல தெரிவிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 வருஷம் காலம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பின்னாடி 1993ல லிமிடேஷன் பீரியட் என்னவா ஆக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஆக்குனாங்க. முன்னாடி வந்துட்டு 1 வருஷம் கொடுத்திருந்தாங்க, அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணாங்க 1993ல 2 வருஷம் கொடுத்தாங்க. சரியா, அதே போல இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம்க்கு வந்துட்டு அந்த காம்போசிஷன் ஆஃப் மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்க. சரியா, இதெல்லாம் வந்துட்டு இந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. சரிங்களா, சரி, இப்ப அடுத்ததான் இச்சட்டம் சுருக்கமாக கோப்ரா COPRA, அதாவது கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோப்ரா. சரிங்களா, அடுத்ததா இச்சட்டம் பொதுத்துறை, நிதி மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு பொருந்தும். சமீபத்தில் மருத்துவ சேவைகளுக்கும் இதன் வரம்புக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. சரியா, இப்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல, அதாவது இத இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேஜ்ல என்னத்துக்கு மட்டும் இது கூட லிமிடேஷன் இருந்தது, எதெல்லாம் இதுக்குள்ள கவர் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுத்துறை, அதாவது என்னன்னு சொல்லுவோம் பப்ளிக் செக்டர்னு சொல்லுவோம், பினான்சியல் அதாவது நிதித்துறை, அதுக்கப்புறமே கோஆபரேட்டிவ் என்டர்பிரைசஸ் அதாவது கூட்டுறவு நிறுவனங்கள்லாம் வந்துட்டு இதுக்குள்ள இருந்ததுங்க. சரியா, பிற்காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீசஸையும் இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க. சரியா, சரி, நம்ம அடுத்தது பார்க்கலாங்களா, ஏன்னா இதெல்லாம் கொஸ்டின் பார்ட் ஏரியா. சரிங்களா, கொஸ்டின் இப்படி கூட கேட்பாங்க, சமீபத்தில் வந்துட்டு எதுவும் இதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், மெடிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லணும். சரியா, அதாவது மருத்துவ சேவைகளும் இதற்குள் அடங்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா, ஏன்னா கொஸ்டின்ஸ் அப்படி கேட்பாங்க, ரீசெண்டா எதை ஆட் பண்ணாங்க, அதாவது இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல ரீசெண்டா எதுவும் கவர் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், மருத்துவ சேவைகள் அப்படின்னு சொல்லணும். சரியா, அதாவது மெடிக்கல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லணும். சரியா, சரி, அடுத்து பாருங்க, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நுகர்வோர்களுக்கு எவ்வித உரிமைகளையும் பொறுப்புகளையும் உருவாக்குவதில்லை. சரியா, மாறாக பொருட்கள் மற்றும் சேவைகள் விற்பனை செய்தல் தொடர்பான அனைத்து சச்சரவுகளையும் தீர்த்து வைக்கும் குழுக்களை ஏற்படுத்தியது. The Consumer Protection Act 1986 does not create rights or liabilities, but it has emerged as new forum for the settlement of disputes relating to the sales of goods or services. சரிங்களா, பாருங்க, இப்போ வந்து நம்ம ஒரு ஒப்பந்தம் போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது, பொறுப்புகளும் ஒரு கடமைகளும் உருவாகுது. சரியா, ஆனா இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அது போல நமக்கு பொறுப்புகளையும் கடமைகளையும் உருவாக்குவதில்லை. அதுக்கு மாற என்ன பண்ணுது, நம்ம வாங்கின சேவைகளையோ அல்லது கூட்ஸ்லயோ அதாவது பொருள்லயோ ஏதாச்சும் குறைபாடு இருந்துச்சுன்னா அதுல எழற பிரச்சனையை வந்துட்டு நமக்கு தீர்த்து வைக்கிறதோட நோக்கம் தாங்க இது. சரியா, அதாவது இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்ன பண்ணுது, நமக்கான சச்சரவுகள் இருக்கு இல்லையா, பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த பொருள்லயோ அல்லது அந்த சேவையிலயோ எழற அந்த பிரச்சனைய நமக்கு சால்வ் பண்ணி வைக்கிற விஷயத்தை தான் இவங்க பண்றாங்க, அந்த வேலையை தான் இவங்க பண்றாங்க. சரியா, யாரு, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986ஓட மெயின் மோட்டிவே அதுதான். சரிங்களா, நம்ம என்னன்னு டீட்டெயிலா போக போக பார்க்கலாம். அடுத்ததா நுகர்வோர் கோரும் இழப்பீடானது குறைபாடுடைய பொருட்களையும் குறைபாடுடைய சேவைகளையும் ஏற்றதால் விளைந்த இழப்பிற்கான இழப்பீடாக இருக்க வேண்டும். The loss claimed by the consumer must be a loss resulting from on some deficiency of services or defect in the goods. சரியா, அதாவது நம்ம ஒரு இழப்பீடு வந்துட்டு கிளைம் பண்றோம் அப்படின்னா, அதாவது ஒரு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ல போயிட்டு நம்ம ஒரு இழப்பீடு கிளைம் பண்றோம் அப்படின்னா என்ன விதமான இழப்பீடு கிளைம் பண்ண முடியும், நம்ம வாங்கின பொருட்கள்லயோ அல்லது சேவைகள்லயோ ஏதாச்சும் குறைபாடு இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன கிளைம் பண்ண முடியும், இழப்பீடு கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, சரி, அடுத்தது பாருங்க, ஏன்னா கேட்பாங்க, இப்ப வந்துட்டு the loss claimed by the consumer must be a loss resulting from on some dash dash அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. சரியா, அப்ப நம்ம என்ன சொல்லணும், deficiency of services or deficiency in the goods அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஆன்சர். சரியா, அதாவது குறைபாடுடைய பொருட்களையும் அல்லது குறைபாடுடைய சேவைகளையும். சரியா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும், இழப்பீடு கோர முடியும். சரியா, அடுத்து பாருங்க, இச்சட்டம் தேசிய குழுமம், மாநில குழுமம் மற்றும் மாவட்ட குழுமம் எனும் மூவடுக்கு நுகர்வோர் சச்சரவு தீர்வு குழுமத்தை ஏற்படுத்தியது. The act provides for the setting up of 3-tier machinery. என்னது, மூவமைப்பு, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், 3-tier machinery அப்படின்னு சொல்றோம். சரியா, consisting of district forum, state commission and the national commission. இது மாதிரி மூவடுக்கு மிஷினரி, அதாவது
த்ரீ டயர் மெஷினரி, அதாவது என்னன்னு சொல்லுவோம் தமிழ்ல மூவடுக்கு அமைப்புன்னு சொல்லுவோம். சரியா, அதை கொண்டு இயங்கி வருது, இதை அமைச்சிருக்காங்க இந்த சட்டத்தின்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, அடுத்ததா மேலும் இச்சட்டம் மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர்மட்ட அளவில் நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்களை ஏற்படுத்தியது. சரியா, இட் ஆல்சோ லைஸ் டவுன் ரூல்ஸ் ஃபார் formation of consumer protection council in every district and state under the apex level. சரியா, இப்போ இந்த இடத்துல apex என்னன்னு வரும் அப்படின்னா நேஷனல் லெவல்ல. சரியா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் லெவல்ல சொல்றோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் apex லெவல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அப்ப இந்த சட்டம் என்னத்துக்கு வழிவகை செஞ்சுச்சு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல அண்ட் தென் சென்ட்ரல் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா குழுக்களை, அதாவது கவுன்சிலை வந்துட்டு ஃப்ரேம் பண்றதுக்கு இது வழிவகை செஞ்சுச்சு. சரியா, அடுத்தது பாருங்க, மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழு. இது வந்து செக்ஷன் 8A இதோட ஃபார்மேஷனை பத்தி சொல்லிருக்காங்க. சரியா, அதன் தலைவராக மாவட்ட ஆட்சியர். சரிங்களா, யார் இருப்பாங்க, அந்த ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்துட்டு எதுக்கு தலைவரா இருப்பாரு, மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு குழுக்கு தலைவரா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 செக்ஷன் 7 வலியுறுத்துறாங்க. சரியா, அதே போல அந்த குழு வந்துட்டு வருடத்துக்கு குறைஞ்சது 2 கூட்டங்கள் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்க. குறைஞ்சது 2. சரிங்களா, என்னது, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன மாதிரியான வழக்கெல்லாம் வந்துச்சு, அதுக்கான தீர்ப்புலாம் என்ன வழங்கப்பட்டுச்சு, சரியா, இன்னும் எவ்வளவு தீர்ப்பு வழங்கப்படாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது வருஷத்துக்கு 2 முறை பண்ணணும். சரியா, இப்ப இந்த குழுவுக்கு வந்துட்டு மெம்பர்ஸை யாரு பரிந்துரைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில அரசால் பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்கள். சரியா, அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. சரியா, இப்ப மினிமம் 3 பேர் இருப்பாங்க, மேக்சிமம் 7 பேரு 8 பேரு 9 பேருன்னு சொல்லிட்டு யார் அதை நிர்ணயம் செய்யலாம் அப்படின்னா அந்த பவரை வந்துட்டு மாநில அரசுக்கு கொடுத்துட்டாங்க. சரியா, அப்படி இங்கிலீஷ்ல பாருங்க, த டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் த கலெக்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். சரியா, பை வாட் எவர் நேம் கால்டு, அவரோட பெயர் என்ன வேணாலும் இருக்கலாம். சரியா, ஏன்னா கலெக்டர் எப்ப வேணாலும் சேஞ்ச் ஆவாங்க. சரியா, யாரு கலெக்டரா இருக்காங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழுக்கு வந்துட்டு சேர்மேனா இருப்பாரு. சரியா, சேர்மேன் வேற பிரசிடென்ட் வேற. நம்ம ஃபியூச்சர்ல இந்த குழுக்கு பிரசிடென்ட் யாரு அப்படிங்கறதையும் பார்ப்போம் டீட்டெயிலா. சரியா, குழப்பிக்க வேண்டாம். சார் புக்ல வந்துட்டு பிரசிடென்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, நீங்க இப்ப சேர்மன் சொல்றீங்க அப்படின்னா இப்ப நம்ம டிகிரி லெவல்ல வந்துட்டு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இதையும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா, ஏன்னா இதை பேஸ் பண்ணி கூட கொஸ்டினா கேட்பாங்க, யார் வந்து சேர் பர்சன் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல. அப்ப நம்ம என்ன ஆன்சர் சொல்லணும், கலெக்டர். சரியா, அந்த ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் தான் என்னவா இருப்பாரு, சேர்மேனா இருப்பாரு. சரியா, பாருங்க அப்படி இங்கிலீஷ்ல பாருங்க, the district consumer protection council, the collector of the district by whatever name called, who shall be its chairman. சரியா, அதே போல வருஷத்துக்கு நான் முன்னாடியே சொன்னேன் குறைஞ்சது 2 மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணணும். சரியா, அதற்கான மெம்பர்ஸை வந்துட்டு யாரு பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட்ல இருக்கோ அந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க தான் வந்துட்டு அதை பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சரியா, சரி அடுத்தது போலாமா, மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழு, அதாவது ஸ்டேட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சில். இத பத்தி செக்ஷன் 7 சொல்லிருக்காங்க. சரியா, இப்ப பாருங்க, மாநில நுகர்வோர் பாதுகாப்பு குழு அதன் தலைவராக, அதாவது சேர்மன். இந்த இடத்துல நீங்க பிரசிடென்ட் சேர்மன் குழப்பிக்க கூடாது, நம்ம பின்னாடி ஃபாரம்கான பிரசிடென்ட் பார்ப்போம். இப்ப எதுக்கு பாக்குறோம், கவுன்சில், அதாவது குழுக்கான தலைவர் யாருன்னு பாக்குறோம். சரியா, இப்ப அதன் தலைவர் யார் இருப்பாங்க அப்படின்னா மாநில அரசின் நுகர்வோர் விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர். சரியா, அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்டோட மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் இன் த ஸ்டேட் கவர்மெண்ட், ஹூ ஷெல் பி இட்ஸ் சேர்மேன். சரியா, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 மீட்டிங் குறைஞ்சது ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன்ல சொல்லிருக்காங்க. சரியா, அதாவது இந்த சட்டப்பிரிவுல சொல்லிருக்காங்க. அதே போல இதுக்கான மெம்பர்ஸ் வந்துட்டு நாட் எக்ஸீடிங் 10, இதுக்கான மெம்பர்ஸ் என்னங்க 10க்கு மேற்பட்டவரா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரியா, இதுல வந்து குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 3 பேர் இருக்காங்க. அதிகப்படி எத்தனை பேருக்கு மேல போகக்கூடாது, 10க்கு மேற்பட்டவரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா, சரிங்க. அடுத்து பாருங்க, மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு குழு அதன் தலைவராக, அதாவது இதுவும் சேர்மன் தான். சரியா, இந்த இடத்துல நான் பிரசிடென்ட்டா மென்ஷன் பண்ண கிடையாது. சரியா, உங்களுக்கு ஸ்கூல் புக்ல பிரசிடென்ட் பத்தி டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. நான் அதுல எதை சொல்றேன் அப்படின்னா சேர்மன். சரியா, அந்த கவுன்சிலுக்கான சேர்மன் நான் சொல்றேன். அடுத்தது இந்த ஃபாரம்கான பிரசிடென்ட்டை பத்தி பார்க்கலாம். சரியா, இப்ப அப்படியே கவனிங்க,
மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு குழு அதன் தலைவராக சேர்மேன். சரியா, மத்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர். சரியா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்துட்டு நடத்தணும். சரியா, அதாவது வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு கூட்டமாச்சும் நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, சரி, அடுத்து பாருங்க, அதாவது அப்படி இங்கிலீஷ்ல பாருங்க, த சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் கவுன்சில். சரியா, இது வந்து எதுல சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 4ல சொல்லியிருக்காங்க. சரியா, பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 8A சொல்லியிருக்காங்க. சரியா, இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது திரும்ப ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னல, அதுல சேர்க்கப்பட்டது. எதுல அப்படின்னா மாவட்டத்துக்கு. அடுத்து வந்து ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மாநிலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 7ல சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் கவுன்சில் வந்துட்டு எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 4ல அதுக்கான குழுவை பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா, த மினிஸ்டர் இன்சார்ஜ் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் இன் த சென்ட்ரல் கவர்மெண்ட் who shall be its chairman. சரிங்களா, இப்ப பாருங்க, வருஷத்துக்கு ஒரு மீட்டிங். சரியா, அட்லீஸ்ட் 1 மீட்டிங் இன் a year அப்படின்னு சொல்லி சட்டத்துல சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகேவா, சரி, என்ன மாதிரி மீட்டிங், அதாவது என்ன மாதிரியான தீர்ப்புலாம் கொடுத்தாங்க. சரியா, இன்னும் எத்தனை தீர்ப்பு வந்து பெண்டிங்ல இருக்கு. சரியா, அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரிடர்சல், அதாவது அந்த குறை தீர்ப்பு வந்துட்டு ப்ராப்பரா நடந்துச்சா அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆலோசனை நடத்துவாங்க. சரியா, அண்ட் தென் வந்துட்டு மெம்பர்ஸ் எல்லாம் யார் இருக்காங்க, சரியா, அவங்களோட டென்யூர் என்ன, அது எல்லாமே இதுல பாப்பாங்க. சரியா, அதுக்கு தான் இந்த மீட்டிங் நடத்துவாங்க. இப்ப பாருங்க, டிஸ்ட்ரிக்ட்லயும் சரி ஸ்டேட்லயும் சரி குறைஞ்சது 2 மீட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் கவுன்சில்ல வந்துட்டு குறைஞ்சது ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதுல மெம்பர்ஸ் வந்துட்டு பத்தி எதுவும் சொல்லல. மெம்பர்ஸ் வந்துட்டு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசைட் பண்றவங்க தான். சரிங்களா, சரி, அடுத்து பார்க்கலாங்களா. அடுத்ததா இதோட சிறப்பு இயல்புகள், சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் மற்றும் சேவைகள், ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் which are harmful to the health. சரியா, அதாவது ஒரு நுகர்வோர் வாங்குற பொருள்ல அவங்களுக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளா இருக்கும்போது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம எதை அணுகலாம், இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஃபாரம் இருக்கு இல்லைங்களா, அதை அணுகலாம். சரியா, அதுல இருந்து அவங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரியா, அடுத்ததா உற்பத்தியாளர்கள் அல்லது விற்பனையாளர்களின் ஒப்பந்த மீறல், from the breach of contract by sellers or manufacturers. சரியா, அவங்க வந்துட்டு ஒரு பொருளை வாங்கும் போது சில கேரண்டி எல்லாம் கொடுத்திருப்பாங்க, ஃபியூச்சர்ல வந்துட்டு அதை நிறைவேற்ற முடியாம போயிடும். சரியா, அந்த மாதிரி சமயத்திலையும் நம்ம யார அணுகலாம், இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஃபோரமை நம்ம அணுகலாம். சரியா, அடுத்து பாருங்க, சிறந்த தரத்தில் நுகர்வோருக்கு பொருட்கள் கிடைத்தலை உறுதி செய்தல், ensuring consumer with supply of goods at fair quality. சரியா, அடுத்து பாருங்க, பொய்யான மற்றும் தவறான வழிகாட்டும் செய்திகளை வெளியிடும் விளம்பரங்கள், misleading and untrue messages communicated through advertisement. சரியா, அடுத்தது சரியான விலை நிர்ணயம் செய்வதை உறுதி செய்தல், ensuring ஃபேர் பிரைஸ். சரியா, அதாவது கஸ்டமருக்கு கிடைக்கிற சர்வீஸும் சரி அதே மாதிரி பொருட்களும் சரி, சரியா, சர்வீஸ் அண்ட் கூட்ஸ் வந்துட்டு சரியான விலையில அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, என்ஷூர் பண்றாங்க, உறுதி செய்யறாங்க. சரியா, அடுத்து பாருங்க, தங்கு தடையற்ற பொருட்கள் விநியோகத்தை உறுதி செய்தல், என்ஷூரிங் uninterrupted supply of goods. சரியா, சில பேர் என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்ல அப்படின்னா ஆர்டிபிஷியல் டிமாண்ட வந்துட்டு உருவாக்குவாங்க. சரியா, அதாவது ஸ்கார்சிட்டியை வந்து உருவாக்குவாங்க, அதை தடை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரியா, அடுத்ததா பொருட்கள் சரியான தரத்தில் சரியான அளவைகள், அதாவது அவைலபிலிட்டி ஆஃப் கூட்ஸ் இன் கரெக்ட், அது இன்கரெக்ட் வந்துட்டு ஸ்பேஸுங்க. சரியா, இப்ப இது தப்பான மீனிங்கா வந்துடும், கூட்ஸ் இன் கரெக்ட் குவான்டிட்டி அண்ட் ரைட் சைஸ். சரிங்களா, அடுத்து பாருங்க, நேர்மையற்ற வணிகர்களின் நியாயமற்ற வணிக நடைமுறைகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாத்தல், protecting the consumer against unfair trade practice of unscrupulous trader. சரியா, அதாவது நியாயமற்ற வணிக நடைமுறைகளை வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து நுகர்வோரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்காங்க. சரியா, அடுத்ததா பல்வேறு வகையான மாசுபடல்கள், அகைன்ஸ்ட் பொல்யூஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ், அதாவது நுகர்வோர் வந்துட்டு நீர், நிலம், காற்று இந்த மாசுபாடுகள்ல இருந்து காப்பாற்றணும். சரியா, இது மாதிரி பொல்யூஷன்ல இருந்து அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரியா, அடுத்ததா வணிக போட்டிகளினால் விளையும் தீய விளைவுகளில் இருந்து நுகர்வோரை பாதுகாத்தல், protecting consumer against the evil effect of competition. சரியா, போட்டியாளர்களோட
நிலையில இருந்து கஸ்டமரை பாதுகாக்கணும். சில சமயம் என்ன ஆகும், மானோபோலி வந்துடுச்சு அப்படின்னா அவங்க வச்சதுதான் விலை அப்படின்னு சொல்லி நிர்ணயிப்பாங்க. சரியா, அந்த விலைக்கு அந்த நுகர்வோர் வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனுக்கு போவாங்க. அந்த சுச்சுவேஷன்ல இருந்து அவரை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை இயற்றிக்கிறாங்க. சரியா, அடுத்து பாருங்க, நுகர்வோரியல் குறித்து காந்தியடிகளின் கூற்று. சரியா, இது கூட கேட்பாங்க. சரியா, இது மாதிரி ஒரு டெஃபினேஷனை சொல்லிட்டு யாரு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். சரியா, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, ஜான் எஃப் கென்னடி கூட வந்துட்டு இதை பத்தி சொல்லியிருக்காரு. அதாவது நுகர்வோரியலை வந்து சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதனால அதை பத்தி கூட கொஸ்டினா கேட்கலாம். சரியா, அதனால இந்த டெஃபினேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, அப்படியே பாருங்க, தன் விற்பனை செய்யும் பொருளின் விலையை எவ்வளவு உயர்த்தி விற்க முடியுமோ அவ்வளவு உயர்த்தி விற்கும் திருடன் ஒரு மனிதனா அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றாரு, செல்லர்ஸ் சொல்றாரு. சரியா, what is a man if he is not a thief who openly charges as much as he can for the goods he sells அப்படின்னு சொல்லி யார சொல்றாரு, செல்லர்ஸ் சொல்றாரு. எந்த அளவுக்கு வந்துட்டு அநியாய விலையை வச்சு ஒரு பொருளை விற்க முடியுமோ அந்த அளவுக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி யார சொல்றாரு, செல்லர்ஸ் சொல்றாரு. சரியா, ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நுகர்வோர் பாதிப்படைறாங்க அப்படிங்கறத வந்துட்டு இவரு வலியுறுத்துறாரு. சரியா, அடுத்து பாருங்க, நுகர்வோரின் கடமைகள், டியூட்டிஸ் ஆஃப் கன்சியூமர். சரியா, என்னென்ன, தரமான பொருட்களை நியாயமான விலையில் வாங்குதல், பையிங் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் ரீசனபிள் பிரைஸ். அடுத்தது, பொருட்களை வாங்குவதற்கு முன் அதன் எடையையும் மற்றும் அளவையும் உறுதிப்படுத்துதல், என்ஷூரிங் த வெயிட் அண்ட் மெஷர்ட் பிஃபோர் மேக்கிங் பர்ச்சேஸ். இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, எக்ஸாம்ல ஏதோ ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துட்டு இதுல எது வந்துட்டு டியூட்டிஸ் ஆஃப் கன்சூமர் கிடையாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்து வச்சிருப்பாங்க. சரியா, நம்ம இதை அப்படியே மேலோட்டமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எது வந்துட்டு ஒரு நுகர்வோரோட கடமைகள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா, சரி, அடுத்து பாருங்க, விவர அட்டையை கவனமாக படித்தல், ரீடிங் த லேபிள் கேர்ஃபுல்லி. அடுத்து பாருங்க, தவறான மற்றும் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருத்தல், பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். அடுத்தது பாருங்க, தவறான திட்டங்கள், மிஸ்லீடிங் ஸ்கீம்ஸ். அடுத்ததா, ரொக்க ரசீதை உறுதி செய்தல், என்ஷூரிங் த ரெசிப்ட் ஆஃப் கேஷ் பில். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, கஸ்டமர் வந்துட்டு அவங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் கேஷ் பில், அதாவது ரொக்க ரசீதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. காரணம் என்னன்னா, நாளைக்கு பின்ன அவங்க சேவையிலையோ அல்லது அவங்க வாங்கின பொருள்லையோ ஏதாச்சும் குறைபாடு இருக்கு அப்படின்னா லீகலா வந்துட்டு அவங்க அணுகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சான்று வேணும் இல்லைங்களா, அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா கேஷ் பில். சரியா, இப்ப எந்த சான்று வந்துட்டு ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துறாங்க. அதாவது ஒரு கஸ்டமர் வந்துட்டு லீகலா அவங்களுடைய ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா எந்த ரசீட் வந்து ரொம்ப முக்கியம், எந்த ஆவணம் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு கேஷ் ரிசிப்ட், அண்ட் தென் இன்வாய்ஸ், அடுத்தது கேஷ் பில்லு, அடுத்தது கவுண்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துறாங்கன்னா எது வந்து நம்ம சட்ட ஆவணமா எடுத்துப்போம் இந்த 4ல அப்படின்னா இன்வாய்ஸ் தான் நம்ம சட்ட ஆவணமா எடுத்துப்போம். சரியா, இப்ப நம்ம பிளிப்கார்ட், அமேசான்லாம் வந்துட்டு நம்ம பொருள் ஆர்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்க, தெரியும் இல்லைங்களா, இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்டிங் சொல்லுவோம்ல, பிளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் நம்ம ஒரு பொருளை ஆர்டர் பண்றோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வாய்ஸை நமக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேலிட் டாக்குமெண்ட், அதாவது வேலிட் லீகல் டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். சரியா, அப்ப இந்த 4 கொடுத்து எதுக்கு முன்னுரிமை அப்படின்னா இன்வாய்ஸ் சொல்லணும். இல்ல சார் இன்வாய்ஸே இல்ல சார், அப்ப எதை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கேஷ் பில்ல வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். சரியா, ஏன்னா சில சமயம் பிரியாரிட்டியில கூட நம்ம கேட்கலாம், இந்த 4ல வந்துட்டு எது வந்து வேலிட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம அப்ப என்ன சொல்லணும், இன்வாய்ஸ் சொல்லணும். சரியா, அது தமிழ்ல இடார்ப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா, சரி, அடுத்து பாருங்க, புகழ்மிக்க கடைகளில் இருந்து பொருட்களை வாங்குதல், பையிங் ஃப்ரம் ரெப்யூட்டட் ஷாப். சரியா, பொருளை வந்துட்டு அதாவது என்ன, இப்ப கூட்டுறவு சொசைட்டிலாம் இருக்கு, அங்கெல்லாம் போய் பொருளை வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு ஸ்டாண்டர்டான பொருளா இருக்கும். சரியா, அது மாதிரி ரெப்யூட்டட் ஷாப்ல வந்துட்டு பொருளை வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அப்ப அந்த பொருளோட குவாலிட்டியும் சரி, அதே மாதிரி அதுக்கான சர்வீஸும் சரி நம்ம எதிர்பார்த்த லெவல்ல இருக்கும் அப்படிங்கறத இங்க சொல்ல வராங்க. சரியா, அடுத்து பாருங்க, கள்ளச்சந்தைகளில் ஒருபோதும் பொருட்களை கொள்முதல் செய்யாமை, நெவர் பர்ச்சேஸ் ஃப்ரம் பிளாக் மார்க்கெட். இப்ப பிளாக் மார்க்கெட்னு போனாவே அதுக்கான இன்வாய்ஸோ அல்லது கேஷ் பில்லோ நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சரியா, அப்ப நம்ம அங்க ஒரு பொருளை வாங்கி அதுல ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னா அந்த பொருளுக்கு எகென்ஸ்டா நம்ம என்ன பண்ண முடியாது, சட்டப்பூர்வமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அதனாலதான் கள்ளச்சந்தைகளில் பொருளை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, அடுத்து பாருங்க, தரமான பொருட்களை வாங்குதல், பையிங் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட். சரியா, அதாவது நம்ம என்ன காசு கொடுக்குறோமோ
அதுக்கான தரமான பொருள் கிடைக்குதா அப்படிங்கறத ஆய்வு செஞ்சுட்டு வாங்கணும் அப்படிங்கறத சொல்ல வராங்க. சரியா? அடுத்து பாருங்க, உற்பத்தியாளர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல். ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த மேனுஃபேக்சரர். சரியா? இப்போ உதாரணமா எலக்ட்ரானிக் கூட்ஸ்லாம் இருக்குன்னா அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஒபே பண்ணோம் அப்படின்னா நமக்கு எதுவும் ஹசார்ட்ஸ் வராது, அதாவது தீங்கு எதுவும் வராது. சரியா? அதனால அவங்க என்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? இதெல்லாம் வந்துட்டு யாருங்க? இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல வந்துட்டு கஸ்டமரோட டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்க, நுகர்வோரின் உரிமைகள் பற்றி அறிவு. நாலேஜ் ஆஃப் த கன்சியூமர் ரைட்ஸ். நம்ம இது பின்னாடி பார்க்க போறோம். அடுத்து பாருங்க, நுகர்வோர் உரிமைகள், கன்சியூமர் ரைட்ஸ். அப்படி பாருங்க, முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி திரு ஜான் எஃப் கென்னடி, த ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் USA மிஸ்டர் ஜான் எஃப் கென்னடி அவர்கள் அடிப்படையான நுகர்வோரின் உரிமைகள் என்பது பாதுகாப்பில் உரிமை, தகவல் பெறும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை மற்றும் கேட்கும் உரிமை அப்படின்னு 4 சொல்றாரு. என்னென்ன? பாதுகாப்பில் உரிமை. சரியா? அதாவது பாதுகாப்பு உரிமை. அடுத்தது தகவல் பெறும் உரிமை. அடுத்தது தேர்ந்தெடுக்கும் உரிமை. கடைசி என்ன சொல்றாரு? கேட்கும் உரிமை. அப்படி இங்கிலீஷ்ல பாருங்க, the right of safety, the right to be informed, the right to choose, the right to be heard அப்படின்னு 4 ரைட்ஸ் யார் சொல்றாரு? முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியான திரு ஜான் எஃப் கென்னடி சொல்றாரு. சரியா? அடுத்ததா ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இது பாத்தீங்கன்னா செக்ஷன் 6ல சொல்லிருக்காங்க. சரியா? அதாவது மத்திய குழுவோடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி செக்ஷன் 6ல சொல்லிருக்காங்க. செக்ஷன் 6ல கன்சியூமர் ரைட்ஸ் பத்தியும் சொல்லிருக்காங்க. சரியா? மொத்தமா எத்தனை கன்சியூமர் ரைட்ஸ் செக்ஷன் 6ல சொல்லிருக்காங்க சட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. சரியா? என்னென்னு பாக்கலாங்களா? 1, உடல் நல பாதுகாப்பு உரிமை மற்றும் பாதுகாப்பிற்கான உரிமை. அதாவது பாருங்க, ரைட்ஸ் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹெல்த் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் சேஃப்டி. அடுத்து பாருங்க, தகவல் பெறும் உரிமை, ரைட்ஸ் டு பி இன்ஃபார்ம்டு. அடுத்தது தேர்ந்தெடுக்கும் உரிமை, ரைட்ஸ் டு சூஸ். அடுத்தது செவிமடுக்கும் உரிமை, அதாவது கேட்கறதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிறது தான் செவிமடுக்கும் உரிமை, அதாவது ரைட்ஸ் டு பி ஹர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது நிவாரணம் காணும் உரிமை, ரைட் டு சீக் ரெடர்சல். சரியா? அந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா நுகர்வோர் கல்வி உரிமை, ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன். இது போல 6 விஷயத்தை தான் எதுல சொல்லிருக்காங்க? செக்ஷன் 6ல அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவுன்சில், அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்க. சரியா? சரி, அடுத்து பார்க்கலாங்களா? இப்ப பாருங்க, ஜான் எஃப் கென்னடி 4 சொல்லிருக்காரு, சட்டத்துல 6 சொல்லிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பொதுவா எதெல்லாம் நமக்கு சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 7வதா வாழ்க்கை தர உரிமை, ரைட் டு குவாலிட்டி ஆஃப் லைஃப். 8வதா நுகர்வோர் பாதுகாப்பு உரிமை, ரைட் டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். 9வதா அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, ரைட் டு பேசிக் நீட்ஸ் அப்படின்னு நமக்கு 9 அடிப்படை கடமைகள் கொடுத்திருக்காங்க. சரியா? இப்ப ஜான் எஃப் கென்னடி சொன்னது 4, ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவுன்சில்ல சொன்னது 6, மொத்தமா 9. சரியா? பொதுவா சொல்லக்கூடியது எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 9, சட்டத்துல சொன்னது எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 6, ஜான் எஃப் கென்னடி சொன்னது எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 4 அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, அடுத்து போலாங்களா? அடுத்ததா 3 அடுக்கு நீதிமன்றங்கள், 3 tier courts ஆர் குவாசி ஜுடிஷரி. குவாசி ஜுடிஷரினா பகுதி நீதித்துறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? பகுதி நீதித்துறை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? குவாசி ஜுடிஷரி. சரியா? அப்ப இந்த கன்சியூமர் கவுன்சில் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோரம், இது பாத்தீங்கன்னா பகுதி நீதித்துறை. சரியா? இப்ப பாருங்க, நுகர்வோர் மன்றம், கன்சியூமர் கவுன்சில், அதை பத்தி அப்படி நம்ம டீட்டெயிலா பாக்கலாங்களா? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோர் விழிப்புணர்வை பரப்புவதற்காக மத்திய, மாநில மற்றும் மாவட்ட அளவிலான நுகர்வோர் பாதுகாப்பு மன்றத்தை நிறுவ வகை செய்துள்ளது. அப்படி இங்கிலீஷ்ல பாருங்க, the Consumer Protection Act postulated establishment of Consumer Protection Council at the district, state and central levels for the purpose of spreading consumer awareness. சரியா? அதாவது கன்சியூமர், அதாவது நுகர்வோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன லெவல்ல? மாவட்டம், மாநிலம், மத்திய அப்படிங்கிற 3 அடுக்கு கோர்ட். சரியா? 3 tier courts ஆர் குவாசி ஜுடிஷரின்னு சொல்லுவோம், அதை கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்ததா
மன்றத்தின் தலையாய நோக்கம் நுகர்வோர் உரிமைகள் மேம்படுத்தி மற்றும் பாதுகாப்பது ஆகும். The objects of the court as per the act shall be to promote and protect the rights of the consumer. சரியா, நுகர்வோருடைய பாதுகாப்பையும் உரிமைகளையும் வந்துட்டு பாதுகாக்கணும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த கவுன்சில் குழு வந்துட்டு அமைச்சிருக்காங்க. சரியா, இந்த கன்சியூமர் கவுன்சில். சரியா, அடுத்ததா இப்ப நம்ம 3 tier கோர்ட் பார்த்தோம் இல்லைங்களா, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல் சொல்லி பார்த்தோம்ல, அதை தான் நம்ம இப்ப 1 by 1 பார்க்க போறோம். சரியா, ஃபர்ஸ்ட் மாவட்ட மன்றம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், எ கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெடர்சல் ஃபோரம். டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் நம்ம எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னா எ கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெடர்சல் ஃபோரம் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இது வந்து பாத்தீங்கன்னா 1986ஆம் ஆண்டின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் அதன் பிரிவு 9A. 9A வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், 9B வந்துட்டு ஸ்டேட் கமிஷன், 9C வந்துட்டு நேஷனல் கமிஷன் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. சரியா, ஆகியவற்றின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட மன்றத்தின் மூலம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட நுகர்வோர் நலனை பாதுகாக்க என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட மன்றம் அவசியம் அப்படிங்கறத அங்க போட்டுக்கோங்க. சரியா, இங்க வந்துட்டு சென்டென்ஸ் எரரா இருக்கு, நீங்க கரெக்டா எழுதிக்கோங்க. அப்படி இங்கிலீஷ்ல பாருங்க. As per the Consumer Protection Act of 1986 and section 9 thereof, அதாவது 9A னு போட்டுக்கணும். சரியா, டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்னா 9A, ஸ்டேட் ஃபோரம்னா 9B, நேஷனல் கமிஷன் அப்படின்னா 9C. சரியா, ஸ்டேட்டும் நம்ம கமிஷன் தான் சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் ஃபாரம்னு சொல்லுவோம், ஸ்டேட் கமிஷன் நேஷனல் கமிஷன் தான் சொல்லுவோம், ஃபாரம்னு சொல்லக்கூடாது, நான் தெரியாம ஃபாரம்னு சொல்லிட்டேன். சரியா, செக்ஷன் 9A thereof the establishment of a district forum by the state government in each district is necessary today. அதாவது என்ன சொல்ல வராங்க, ஒவ்வொரு மாநில அரசும் அதனுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமா அமைக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்துல வலியுறுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. சரியா, அடுத்ததா உறுப்பினர்கள், அதாவது மெம்பர்ஸ். செக்ஷன் 10ல வந்துட்டு அதை பத்தி சொல்லிருக்காங்க. சரியா, அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரமோட காம்போசிஷன் ஆஃப் மெம்பர்ஸ் பத்தி எதுல சொல்லிருக்காங்க, செக்ஷன் 10ல சொல்லிருக்காங்க. சரியா, இப்ப இதுல 3 ஆட்கள் வந்து இருப்பாங்க. சரியா, அதாவது பிரசிடென்ட், 2 மெம்பர்ஸ், மொத்தமா 3 பேர் இருப்பாங்க. மெம்பர்ஸ்க்கான டென்யூர், அதாவது அவங்களுடைய டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷங்க. சரியா, அல்லது 65 இயர்ஸ், 65 வயசு அல்லது 5 வருஷம், எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் அவங்களோட டேர்ம் இருக்கும். அதாவது ஒர்க்கிங் டேர்ம் தான் நம்ம இந்த இடத்துல டேர்ம்னு சொல்றோம். சரியா, எத்தனை காலத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அதை தான் நம்ம அவங்களோட டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, அதாவது 5 வருஷமோ அல்லது 65 வயசோ எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் அவங்க இதுல ஒரு மெம்பரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. சரியா, பாருங்க, ஒரு நபர் அல்லது யார் ஒரு மாவட்ட நீதிபதி ஆவதற்கு தகுதியுடையவர் அதன் தலைவராக நியமிக்கலாம். A person who is or who has been or is qualified to be a district judge as its president. யார் வந்துட்டு இதுக்கு பிரசிடென்டா இருப்பாங்க, நம்ம கவுன்சிலுக்கு யார் வந்து சேர்மனா இருப்பாங்க நம்ம பார்த்தோம், யாரு, அந்த ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர். இப்ப நம்ம பாக்குறது என்னது, பிரசிடென்ட். யார் வந்துட்டு பிரசிடென்டா இருப்பாங்க, ரெண்டுமே தமிழ்ல தலைவர்னு சொல்லியிருப்பாங்க, நீங்க குழப்பிக்க கூடாது. சரியா, சேர்மன் கேட்கும்போது நம்ம கலெக்டருக்கு போயிடணும். அதனால நீங்க இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ஒரு 30 ஸ்கிப் பண்ணி பாத்துக்கோங்க. எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே ஸ்கிப் பண்ணி பாத்துக்கோங்க. சரியா, பாருங்க, ஒரு நபர் அல்லது யார் ஒரு மாவட்ட நீதிபதி ஆவதற்கு தகுதியுடையவர் அதன் தலைவராக நியமிக்கலாம். A person who is or who has been or is qualified to be a district judge as its president அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 10ல சொல்லிருக்காங்க. சரியா, அடுத்து பாருங்க, கணக்கியல், அதாவது இதெல்லாம் மெம்பர்ஸ்க்கு, அது வந்து ஜட்ஜ் வந்து யாருக்குங்க, பிரசிடென்ட்டுக்கு. இது வந்துட்டு அந்த ஏனைய 2 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, நம்பர்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு இது பொருந்தும். என்னது, அவங்களோட குவாலிஃபிகேஷன். கணக்கியல், தொழில்துறை, பொது விவகாரங்கள் அல்லது நிர்வாக தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பாக போதுமான அறிவு அல்லது அனுபவம் உள்ளவர்கள் அல்லது அவர்களது திறனை வெளிப்படுத்தக்கூடிய 2 உறுப்பினர்கள். சரியா, 2 other members who shall be person of ability, dignity and standing and having adequate knowledge and experience of at least 10 years. எத்தனை வருஷம், 10 வருஷம் வந்துட்டு அவங்களுக்கு அதுல அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. சரியா, in detailing with problem relating to economic law, commerce, accountancy,
இண்டஸ்ட்ரி, பப்ளிக் அஃபேர்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு 10 ஆண்டு காலம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வயசு 35க்கு குறையாம இருக்கணும். சரியா, அதாவது 35 கீழே இருக்கக்கூடாது அவங்களுக்கு. சரியா, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்தது 2 உறுப்பினர்களில் ஒருவர் ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும் என்று சட்டம் வலியுறுத்திருக்கிறது. It is insisted in the act that out of such 2 other members one shall be a woman அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, அடுத்து பாருங்க, அதாவது மொத்தம் 3 பேரு, 3 பேத்துல ஒரு பிரசிடென்ட், மீதி 2 மெம்பர்ல ஒருத்தர் யாரா இருக்கணுமா, பெண்ணா இருக்கணும், அதாவது விமனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் வலியுறுத்துது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, அடுத்து பாருங்க, அடுத்ததா அதிகாரம், பவர். டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்கான பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப் டு 20 lakhs வரைக்கும். சரியா, அதாவது சேவையோ அல்லது பொருளையோ ஏதாச்சும் குறைபாடு இருக்கு அப்படின்னா அதனுடைய மதிப்பு 20 லட்சம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க வந்துட்டு நஸ்டீடா கோரலாம். சரியா, 20 லட்சத்துக்கு மேல போகும்போது நம்ம ஸ்டேட்டுக்கு போவோம். சரிங்களா, 20 லட்சம் வரைக்கும் அதுக்கான தீர்ப்பை யாரு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கான மதிப்பு எவ்வளவு வரைக்கும்ங்க, 20 லட்சம் வரைக்கும் இவங்க கையாளுவாங்க. சரியா, 20 லட்சத்துக்கு மேல போகும்போது தான் எங்க போகணும், நம்ம ஸ்டேட்டுக்கு போகணும். சரியா, அடுத்து பாருங்க, மாவட்ட மன்றத்தின் முன் ஒவ்வொரு வழக்குகளும் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 193 மற்றும் 228 ஆகியவற்றின் உட்பிரிவுகளுக்கு உட்பட்ட நீதிமன்ற நடவடிக்கைகளாக கருதப்படும். அந்த மாவட்ட மன்றங்கள் உரிமையியல் நீதிமன்றங்களாக கருதப்படும். Every proceedings before the district forum shall be deemed to be judicial proceedings within the meaning of section 193 and 228 of the Indian Penal Code, and the forum shall be deemed to be civil court. அத நம்ம என்ன சொல்லுவோம், சிவில் கோர்ட்னு சொல்லுவோம். அவங்க எதுக்கு உட்பட்டதாக வந்துட்டு கையாள்வாங்க அப்படின்னா இந்திய தண்டனை தொகுப்பு சட்டம்னு சொல்லுவோம்ல, அதுல பிரிவு 193 மற்றும் பிரிவு 228க்கு உட்பட்டு தான் அவங்களுடைய நடவடிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. சரியா, 228 அப்புறம் 193. அடுத்தது மேல்முறையீட்டு மன்றம், அதாவது அப்ளியேட் ஃபாரம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம முன்னாடி பார்த்ததே தான், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம்ல நமக்கான தீர்வு கிடைக்கல அல்லது நம்ம பொருளோட அல்லது சேவையோட மதிப்பு வந்துட்டு 20 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா நம்ம இப்ப எங்க போலாம், ஸ்டேட் ஃபாரம்க்கு, அதாவது ஸ்டேட் கமிஷனுக்கு போலாம். சரியா, அதாவது மாநில கருத்துக்களும் மாவட்ட ஆணைய உத்தரவுக்கு எதிராக முறையீடு செய்ய முடியும். The aggrieved party can prefer appeal against the order passed by the district forum to the state commission. அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் கொடுத்த தீர்ப்புக்கு நம்ம எங்க போயிட்டு மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னா ஸ்டேட் கமிஷன்ல மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கறதான் சொல்ல வராங்க. சரியா, அடுத்ததா மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் அல்லது மாநில ஆணையம், அதாவது a consumer disputes redressal commission or state commission. சரிங்களா, அதாவது a consumer dispute redressal commissionனாலும் ஒண்ணுதான் அல்லது ஸ்டேட் கமிஷன்னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா, பாருங்க, இந்த ஆணையம் மாநில அளவில் செயல்பட்டு வருகிறது. இட் ஃபங்க்ஷன் அட் ஸ்டேட் லெவல். சரியா, இந்த அமைப்பை நுகர்வோர் குறைபாடு தீர்ப்பாணையம் என அழைக்கப்படுகிறது. இட் ஆல்சோ நோன் as a consumer dispute redressal commission. ஆல்ரெடி நம்ம ஹெட்டிங்லயே பார்த்ததுதான். சரியா, இப்படியே இதை சொல்லலாம், ஸ்டேட் கமிஷன் ஆல்சோ நோன் as a consumer disputes redressal commission அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கறத சொல்ல வராங்க. சரியா, அடுத்த பாருங்க, உறுப்பினர்கள், மெம்பர்ஸ். இத பத்தி செக்ஷன் 16ல சொல்லிருக்காங்க. அதாவது காம்போசிஷன் ஆஃப் மெம்பரை செக்ஷன் 16ல சொல்லிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரியே தான், டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் பார்த்தோமா அதே தான், சேம் 5 இயர்ஸ் தான். அவங்களோட டென்யூர் வந்து 5 இயர்ஸ் தான், அல்லது 67. அதுல நம்ம 65 பார்த்திருப்போம், இதுல 67 இயர்ஸ். இதுல எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் அவங்க அந்த பணியில நீடிப்பாங்க, அதாவது மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. சரியா, இதுலயும் 3 பேர் தான். யாரு பாருங்க, உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியாக சம்பந்தப்பட்ட மாநில அரசால் பதவி அமர்த்தப்பட்ட நபர் அந்த ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படலாம். A person who is or has been a judge of the high court. சரியா, இங்க என்னங்க, அங்க டிஸ்ட்ரிக்ட், இங்க என்னது high court, appointed by the state government as its president. சரியா, ஓகேவா. இதுல பாருங்க, நான் வந்துட்டு இப்ப எதை பத்தி பேசுறேன், கமிஷன். முன்னாடி கவுன்சிலுக்கு நம்ம என்னத்தை பத்தி பேசணும், அதோட சேர்மனை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த சேர்மன் யாரா இருப்பாங்கன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். இதுல பிரசிடென்ட் யாரா இருப்பாங்க அப்படிங்கறத இப்ப பாக்குறோம். சரியா, பிரசிடென்ட் யாரா இருப்பாங்க,
ஹைகோர்ட்டோட ஜட்ஜ் தான் வந்துட்டு என்னவா இருப்பாரு, பிரசிடென்டா இருப்பாரு. சரியா, ஓகேவா. அதே போல இதோட மெம்பர்ஸ்க்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா 35. சரியா, 35 வயசுக்கு மேல இருக்கணும். சரியா, பாருங்க அதிகார எல்லை ஜுரிடிக்ஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, மாவட்ட மன்றத்தின் தீர்ப்புகளுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்து தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் மாநில ஆணையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. The State Commission also has the jurisdiction to entertain appeals against the order of any district forum within the state. சரியா, அதாவது இந்த மாவட்ட மன்றத்துல கொடுத்த தீர்ப்பை இவங்க அக்செப்டும் பண்ணிக்கலாம், அல்லது என்ன பண்ணலாம், அதுக்கு மேல எதிர் தீர்ப்பு ஒண்ணு கொடுக்கலாம். சரியா, விசாரிச்சு வேற ஒரு தீர்ப்பு கூட இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா, அடுத்து பாருங்க, மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் அல்லது மாநில ஆணையம் எவ்வளவு வரைக்கும் எடுக்கலாம், 20 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் இவங்க என்ன பண்ணலாம், அதுக்கான வேல்யூவை இவங்க கையாளலாம். சரியா, இப்ப 20 லட்சம் ரூபாய்க்கு மேல என்னோட பொருளோட மதிப்பு இருக்கு, அதுல சில குறைபாடுகள் இருக்கு, அதுக்கான நான் நியாயம் கேட்க போகணும் அப்படின்னா நான் எங்க போலாம், ஸ்டேட் கமிஷனுக்கு போலாம். சரியா, 20 லட்சத்துக்கு உள்ளனா டிஸ்ட்ரிக்ட் எப்பயுமே நம்ம பொருளை எங்க வாங்கணுமோ அவர்கிட்ட போயிட்டு அந்த குறையை சொல்லணும். அவர் நிவர்த்தி பண்ணல அப்படின்னா தான் நம்ம எங்க போகணும், டிஸ்ட்ரிக்ட்லயும் நமக்கு நியாயம் கிடைக்கலனா தான் நம்ம எங்க போகணும், மாநில ஆணையத்துக்கு போகணும். சரியா, அடுத்து பாருங்க, முன்னாடி பார்த்தது 9A, இப்ப பாக்குறது என்னதுங்க 9B. சரியா, அதே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா, அதிகாரம் மாவட்ட மன்றம் விசாரித்த புகார்கள் அல்லது தன்வசம் விசாரணையில் உள்ள புகார்கள் தொடர்பான ஆவணங்களை கேட்டு பெற்று ஆழ்ந்த விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் பெற்றுள்ளது. The State Commission also has the power to call for the records and pass appropriate order in any consumer disputes which is pending before or has been decided by any district forum within the state. ஓகேங்களா, அடுத்தது கணக்கேடுகள் ஆவணங்கள் மற்றும் பொருட்களை மாநில நுகர்வோர் தீர்ப்பாணையம் தன்வசம் வைத்துக் கொள்ளவும் அல்லது மேற்கூறிய இந்த ஆவணங்களை குறைதீர்ப்பு முகமத்தில் பணிபுரியும் அலுவலர்கள் பார்வைக்கோ அல்லது ஆய்வுக்கோ வழங்க அதிகாரம் பெற்றுள்ளது. அப்படியே இங்கிலீஷ்ல பாருங்க, to produce before and allow to be examined by an officer of any of these agencies such books of accounts, documents or commodities as may be required and to keep such books, documents etc. under his custody for the purpose of the act. சரியா, இப்ப மாவட்ட மன்றம் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்துட்டு கன்சியூமர் கிட்ட இருந்து சில பொருட்களை வந்து கையகப்படுத்தி வச்சிருப்பாங்க அல்லது சில டாக்குமெண்ட்ஸ் வந்து கையகப்படுத்தி வச்சிருப்பாங்க. சரியா, அதை இந்த ஸ்டேட் கமிஷன் வாங்கி வைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கறது தான் இங்க சொல்ல வராங்க. சரியா, சரி அடுத்து பாருங்க, மேல்முறையீட்டு மன்றம் அப்ளியேட் ஃபாரம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான், டிஸ்ட்ரிக்ட் மேல்முறையீடு மன்றம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கு யாரா இருப்பாங்க அப்படின்னா நேஷனலா இருப்பாங்க. சரியா, அப்படியே ஒரு தடி இன்னொரு தடி அப்படியே பாத்திரலாம். கவனிங்க, மாநில நுகர்வோர் தீர்ப்பாயம் மாவட்ட மன்றத்தின் தீர்ப்புகளை மாற்றி அமைக்கவோ அல்லது கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்தோ ஆணையம் பிறப்பிக்க அதிகாரம் பெற்றுள்ளது. நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான் இது. சரிங்களா, அதாவது the state commission jurisdiction may be original, appellate or revision. சரியா, the state commission may reserve or confirm the order passed by the district forum. அடுத்த பாருங்க, மாநில நுகர்வோர் தீர்ப்பாணையில் அறிவித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாத நபர் தேசிய தீர்ப்பாணையத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம். இது எல்லாத்துக்குமே இந்த 30 நாள் தான். அதாவது டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம தீர்ப்பு வந்து 30 நாட்களுக்குள்ள மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் கமிஷனுக்கு போகணும். ஸ்டேட் கமிஷன்ல இருந்து தீர்ப்பு வந்து நம்ம வந்துட்டு மேல்முறையீடு போகணும் அப்படின்னா 30 நாட்களுக்குள்ள எங்க போகணும், நேஷனல் கமிஷனுக்கு போகணும். சரியா, மோஸ்ட்லி இந்த மாதிரி அப்பீல் பண்ண இதுக்கு எல்லாத்துக்குமே 90 நாட்கள்ல என்ன ஆகும், தீர்ப்பு வந்துடும். சரியா, மேக்சிமம் 90 நாட்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தீர்ப்பு கொடுத்துருவாங்க. சரியா, அதாவது 30 நாட்களுக்கு பின்னாடி நம்ம எங்க போலாம், இந்த மாதிரி அப்பீலுக்கு போலாம். அந்த அப்பீல்ல இருந்து நமக்கு எத்தனை நாட்குள்ள தீர்ப்பு மேக்சிமம் வந்துடும் அப்படின்னா 90 டேஸ்ல வந்துருங்க. சரியா, எனி பர்சன் அக்ரீட் பை an order of the state commission may prefer an appeal to the national commission within 30 days from the date of such order. Any person agreed by an order of the state commission may prefer an appeal to the national commission within 30 days from the date of such order. ஓகேங்களா, அடுத்து பாருங்க,
அடுத்தது சிங்க சரியா 9A டிஸ்ட்ரிக்ட் 9B ஸ்டேட் 9C நேஷனல் சரியா தேசிய நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் அல்லது தேசிய ஆணையம் நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரிடர்சல் கமிஷன் ஆர் நேஷனல் கமிஷன் அப்படியே பாருங்க இதுல என்ன சொல்ல வராங்கன்னா இவ்வமைப்பு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கீழ் ஒரு பகுதி நீதிமன்றமாக அதாவது என்னன்னு சொல்லுவோம் குவாசி ஜுடிஷியரின்னு சொல்லுவோம் சரியா 1988 ஏற்படுத்தப்பட்டது த நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரிடர்சல் கமிஷன் இந்தியா இஸ் எ quasi judicial commission in India which was set up in 1988 சரியா under the Consumer Protection Act of 1986 நீங்க இந்த எக்ஸ்பான்ஷன்லாம் பாத்துங்க NCDRC ல D stands for R stands for அப்படினு கூட क्वेश्चन கேட்பாங்க சரியா அதனால இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க தலைமை அலுவலகம் புது டெல்லியில் இயங்கி வருகிறது இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குங்க நியூ டெல்லியில இருக்கு சரியா இவ் தீர்ப்பாணையம் உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற நீதிபதியை தலைவராக கொண்டு இயங்கி வருகிறது சரியா The commission is headed by serving a retired judge of Supreme Court of India சரியா இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க சரியா அதுல இவர் வந்து தலைவர் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க சரிங்களா இவ்வமைப்பு தேசிய தீர்ப்பாயம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது இது என்னன்னு சொல்றோம் நேஷனல் கமிஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க சரியா இட் இஸ் ஆல்சோ கால்ட் as நேஷனல் கமிஷன் சரிங்களா அடுத்து பாருங்க உறுப்பினர்கள் மெம்பர்ஸ் இதுல காம்போசிஷன் ஆஃப் மெம்பர்ஸ் வந்துட்டு செக்ஷன் 20 சொல்றாங்க சரியா இதுக்கு அதே மாதிரி தான் 5 இயர்ஸ் அதே மாதிரி எத்தனை வருஷம் அப்படின்னா 70 இயர்ஸ் பாருங்க டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு 65 ஸ்டேட்டுக்கு 67 இதுக்கு வந்து எடுத்து சொல்லிருக்காங்க 70 வருஷம் சொல்லிருக்காங்க 70 இயர்ஸ் சொல்லிருக்காங்க இதுல எது முன்னாடி வருதோ அதாவது 5 வருஷமோ அல்லது 70 வருஷமோ எது முன்னாடி வருதோ அது வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு மெம்பரா இருப்பாங்க சரியா மொத்தமா 5 பேரு அதுல ஒரு பிரசிடென்ட் அப்புறம் 4 மெம்பர்ஸ் சரிங்களா பாருங்க 5 உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர் த நேஷனல் கமிஷன் should have 5 members அடுத்து பாருங்க அவர்களில் ஒருவர் நீதித்துறை சார்ந்தவராக இருக்க வேண்டும் one should be from judiciary சரியா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லீங்களா அதேதான் இது அடுத்து பாருங்க ஏனைய நபர்கள் பிற துறைகளில் அறிவு ஆற்றல் அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டும் 4 other members of ability knowledge and experience from any other field அடுத்து பாருங்க இவ்வமைப்பில் பெண் உறுப்பினர் இருக்க வேண்டும் it should include a woman சரிங்களா அந்த 4 மெம்பர்ஸ் இருக்காங்களே அதுல கண்டிப்பா ஒருத்தர் யாரா இருக்கணும் ஒரு பெண் உறுப்பினர் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க சரியா அடுத்து பாருங்க அதிகார எல்லை நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் டிஸ்ட்ரிக்ட்னா 20 lakhs வரைக்கும் இல்லையா இப்ப ஸ்டேட்னா 20 lakhsக்கு மேல 1 crore வரைக்கும் இப்ப 1 crore மேல போகுதுன்னா எங்க வரணும் இங்க அதாவது நேஷனல் கமிஷனுக்கு வரணும் இல்லீங்களா சரியா அதே போல அங்க கொடுத்த தீர்ப்புகளை நமக்கு ஒத்துவல்ல ஏத்துக்கிற மாதிரி இல்ல அப்படின்னா மேல்முறையீடுக்கு நம்ம இங்க வரலாம் சரியா அப்படி பாருங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 பிரிவு 21 கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரம் பெற்றுள்ளது செக்ஷன் 21 of the Consumer Protection Act 1986 described the National Commission shall have jurisdiction சரியா மேல்முறையீட்டின் மனுவினை விசாரித்தல் மற்றும் மாநில தீர்ப்பாணையம் அறிவித்த தீர்ப்பினை மாற்றுதல் revise the order of state commission அடுத்து பாருங்க மாவட்ட மன்றம் மற்றும் மாநில தீர்ப்பாணையத்திடமிருந்து தேவையான ஆவணங்களை கேட்டு பெற்று அதன் அடிப்படையில் உரிய ஆணைகள் பிறப்பித்தல் to call for the records and pass appropriate order from the state commission and district forum சரிங்களா அதாவது அவங்க கொடுத்த தீர்ப்புல சில டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க வாங்கிட்டு தான் அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணிருப்பாங்க மாவட்ட மன்றமும் சரி மாநில தீர்ப்பாணையமும் சரி ஆர்டர் கொடுத்திருப்பாங்க சரியா அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க இத வந்துட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க கலெக்ட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணலாம் அல்லது என்ன பண்ணலாம் ரிவைஸ் பண்ணலாம் அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு நேஷனல் கமிஷனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க சரியா அடுத்து பாருங்க தேசிய நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையம் NCDRC அல்லது தேசிய ஆணையம் எவ்வளவு வரைக்கும் மதிப்பு 1 கோடிக்கு மேல் சரியா for the national commission value of above rupees 1 crore சரியா அடுத்து பாருங்க அப்ளேட் நம்ம முன்னாடி பார்த்தது தான் சரியா அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 பிரிவு 23 கீழ் தேசிய தீர்ப்பாணையம் கொடுத்த தீர்ப்பினை எதிர்த்து பாதிக்கப்பட்ட நபர் தீர்ப்பை பெற 30 நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யலாம் சரியா எந்த கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம்னு சொல்லுவோம்ல அங்க போய் என்ன பண்ணலாம் மேல்முறையீடு செய்யலாம் சரியா ஃபர்ஸ்ட் எந்த கடையில வாங்கணுமோ அந்த கடையில அந்த விற்பனையாளரை அணுகணும் ரெண்டாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்
மூணாவது ஸ்டேட் கமிஷன், நாலாவது நேஷனல் கமிஷன், அஞ்சாவது நம்ம எங்க போலாம், உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லீங்களா, அங்க போலாம். சரியா? எத்தனை நாட்களுள்ளதாக? 30 நாட்களுக்குள்ளதாக. சரியா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல். ஹலோ வியூவர்ஸ், உங்கள நிறைய பேரு டிஎன்இபிக்கு பார்ட் 1, பார்ட் 2 மற்றும் பார்ட் 3க்கு தமிழ் மீடியத்துல மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க. அதே போல நிறைய பேரு டெஸ்ட் பேட்சும் கேட்டிருந்தீங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோங்க. இப்ப ஃபர்ஸ்டா நாம டெஸ்ட் பேட்ச் பத்தி பார்க்கலாங்க. இதுல மொத்தமா 15 முழு மாதிரி தேர்வுகளும் 50 யூனிட் வைஸ் தேர்வுகளும் நீங்க ஆன்லைன்ல உங்க விருப்பப்படி தமிழ் அல்லது ஆங்கிலத்துல எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டெஸ்ட் பேட்சுக்கான காஸ்ட் ₹900 மட்டும் தாங்க. நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க கொடுத்திருக்கிற கூகுள் பே ஆர் போன்பே அல்லது பேங்க் அக்கவுண்ட்டுக்கு அமௌண்ட சென்ட் பண்ணிட்டு உங்களோட நேம், வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் மற்றும் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு பே பண்ண ப்ரூஃபையும் இந்த வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் நம்பரான 9949878661ங்கிற இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நாங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஆட் பண்ணிடுவோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச அட்டெண்ட் பண்றதுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நாங்க கிரியேட் செஞ்சு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோங்க. இப்ப தமிழ் மீடியம் புக்ஸ பத்தி பார்க்கலாங்க. இதுல பார்ட் 1 பொது தமிழ் ₹225, பார்ட் 2 ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி தமிழ் மீடியம் புக் ₹225, பார்ட் 3ல 12 யூனிட்டுக்கான 12 புத்தகங்களோட விலை ₹2300 தாங்க. மேலும் இந்த பார்ட் 3 தமிழ் மீடியம் புக்ஸ வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான ₹900 கட்ட தேவையில்லைங்க. நீங்க ஃப்ரீயாவே 15 முழு மாதிரி தேர்வுகளும் 50 யூனிட் வைஸ் தேர்வுகளும் நீங்க ஃப்ரீயாவே எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. அதுவே நீங்க பார்ட் 1, பார்ட் 2 மற்றும் பார்ட் 3 ஆகிய 3 பகுதிகளுக்குமான 14 புத்தகங்களையும் தமிழ் மீடியத்துல வாங்கணும்னா அதற்கான விலை ₹2750 மட்டும்தாங்க. இந்த புக்ஸ வாங்குறதுக்கான காஸ்டையும் பார்சல் சார்ஜஸையும் நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற கூகுள் பே ஆர் போன்பே அல்லது பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டு பிறகு அந்த பேமெண்ட் காப்பியோட உங்களோட டீடைல் அட்ரஸ் வித் பின்கோட் பிளஸ் மொபைல் நம்பரையும் கூடவே உங்களை இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஆட் பண்றதுக்கு உங்களுடைய வேலிட் இமெயில் ஐடியும் எங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு புக்ஸையும் டெஸ்ட் பேட்சுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டையும் அனுப்பிச்சு வச்சிருவோங்க.